நற்புலரி மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் தொடர் இணையவழி பயிலரங்கம் இன்று 1060வது 2023 தொடங்கப்பட்டு இன்று வரை தொடர் நிகழ்வாக செல்லும் இந்த நிகழ்வு தினம் காலை 5:27 ஆரம்பித்து 6:17 வரை செல்லும். மாதம் ஒரு தலைப்பு, தினம் ஒரு பயிற்றுனர் என்ற வகையில் இந்த மாத தலைப்பு மகிழ்ச்சிக்கான நினைவலைகள். இந்த மாதம் முழுவதும் அனைவரும் தனது மகிழ்ச்சிக்கான நினைவலைகளை பகிர்ந்து கொண்டு அனைவரையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைய பயிற்றுனர் ரொட்டேரியன் ஜேஎஃப்எம் விபி செந்தில்குமார் அவர்கள் சரண ஜுவல்லர்ஸ் மற்றும் காவியா சில்க்ஸ் வையம்பட்டியில் உள்ள இந்த நிறுவனங்களில் ஃபவுண்டர் ஆவார். ஜேஏசி அமைப்பின் ரீஜனல் கோஆர்டினேட்டர் சோன் 23 ரீஜனல் கோஆர்டினேட்டராக தனது பணியை தொடர்ந்து வருபவர். டெல்டா தொழில்முனைவோர் கூட்டமைப்பு உட்பட பல தளங்களில் அவரது பங்களிப்பு அருமையாக இருக்கும். நம் நற்புலரியில் தொடர்ந்து அவரது பங்களிப்பை கொடுத்து கொண்டு வருகிறார். மிக அருமையான யதார்த்தமான பேச்சு நடையில் அனைவரின் மனதையும் கொள்ளை கொள்ளும் பேச்சாற்றல் உள்ள ஒரு நபர். அனைவரின் இனிய நண்பர், என்னுடைய ஆறுயிர் நண்பர் திரு விபி செந்தில்குமார் அவர்களை நம் நற்புலரி குடும்பம் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். தேங்க்யூ ரமேஷ் சார், மிக சிறப்பான அறிமுகம். காலையிலேயே மகிழ்ச்சி கடல்ல ஆழ்த்திட்டீங்கன்னு சொல்லலாம். சிறப்பான ஒரு அறிமுகத்தோட டெல்டா தொழில் முனைவோர் கூட்டமைப்பின் 1060ஆம் நாள் இணைய வழி பயிற்சி நிகழ்வு ஒவ்வொரு மாதமும் மிக சிறப்பான தலைப்போட வந்து ஒவ்வொரு பயிற்சியாளருக்கும் மகிழ்ச்சி சார் நற்புலரி சாரி சார் நற்புலரியின் 1060ஆம் நாள் இணைய வழி பயிற்சி நிகழ்விற்கு வருகை தந்துள்ள அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு மாதமும் நற்புலரி வந்து ஒரு மிக சிறப்பான தலைப்புல ஒவ்வொரு பயிற்சியாளர்களுக்கும் சரி பங்கேற்பாளர்களுக்கும் மிக பெரிய விருந்தை வந்து படைச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன அந்த நற்புலரிக்கு வந்து ஈடு இணை எதுவும் இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு 1060ஆம் நாள் நற்புலரியோட தலைப்பு மகிழ்ச்சிக்கான நினைவலைகள். மகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி சொன்னாவே ஒரு வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு மிக மிக தேவையானது. ஒவ்வொரு தேடல்லையும் இறுதியா வந்து அவங்களுக்கு எதிர்பார்ப்பு அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு தேடல்ல தான் இருக்கும். அந்த மகிழ்ச்சிய வந்து நம்ம வேற எங்கேயும் எடுக்க தேவையில்ல, நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே எடுத்துக்கலாம். வாழ்க்கையில வந்து மகிழ்ச்சி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது வந்து வள்ளுவர்ல இருந்தே ஆரம்பிச்சிடலாம். நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உளவோ பிற அப்படிம்பாங்க. எப்படின்னா வந்து இந்த முகத்துல தோன்ற புன்னகைக்கும் மனசுல தோன்ற அந்த மகிழ்ச்சி சந்தோஷமும் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை கொள்ற அந்த பகைங்கிறது வந்து கோபம் அதெல்லாம் இல்லாம இருந்துச்சுன்னா வாழ்க்கையில வந்து மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கறத வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே மிக சிறப்பா நம்ம வள்ளுவ பெருந்தகை வந்து மகிழ்ச்சியோட இம்பார்ட்டன்ட் வந்து ரொம்ப அருமையா எடுத்து சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து உலகிலேயே மிகப்பெரிய ஜெயில் எதுன்னு பார்த்தோன்னா வந்து மகிழ்ச்சி இல்லாத ஒரு மனம் வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நம்ம எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கோமோ அதுதான் முக்கியம். ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் வந்து விறகு பொறுக்கிக்கிட்டே இருப்பானா, விறகுன்னா சொல்லி அந்த இது பொறுக்கிக்கிட்டே இருக்கும்போது பார்த்த நேரம்லாம் பொறுக்கிக்கிட்டே இருப்பானா. பொறுக்கிக்கிட்டே இருக்கும்போது அதை பார்த்து எப்ப பார்த்தாலும் சொல்லி பொறுக்கிக்கிட்டே இருக்கியாப்பா, இது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது குளிர் காயறதுக்கு தான் வந்து இதெல்லாம் பொறுக்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். நீ குளிர் காஞ்சு நான் பார்த்ததே இல்லையாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்கங்க சொல்லி பொறுக்கவே நேரம் கரெக்டா இருக்கு, குளிர்காய நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். மோஸ்ட்லி பல பேரோட லைஃப் நிலைமை வந்து இப்ப இப்படிதான் இருக்கு. நம்ம எதுக்காக வந்து எது தேவை அப்படிங்கிறது இல்லாம ஓடிக்கிட்டே தேடிக்கிட்டே கடைசியில மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை வந்து லைஃப்ல இருந்து தொலைச்சிடுறோம். இன்னைக்கு வந்து ஆடிக்கார்ல போறது மட்டும் வசதியான வாழ்க்கை இல்லை.
ஆஸ்பத்திரிக்கு போகாம மகிழ்ச்சியா வாழ்றதே ஒரு மிகப்பெரிய வசதியான வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நினைச்சா ஹெல்த்துக்கும் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து ரொம்ப மகிழ்ச்சியா வந்து லைஃப்பை கொண்டு போகலாம். இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு நாளுமே மகிழ்ச்சியான நாளா ஒழுங்கா விடியுது, ஒழுங்கா முடியுது. பழுதடைஞ்சு இப்ப இருக்கிறது வந்து நாட்கள் இல்ல, நாம தான். ஏன்னா அந்த மகிழ்ச்சிய வந்து எவ்வளவு சந்தோஷமா நம்ம பயன்படுத்திக்கணும். நம்மளுக்கு உள்ள வாழ்க்கைய வந்து அ எவ்வளவு அருமையா வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துட்டு போனாவே, இந்த வாழ்க்கைய வந்து ஒரு பொக்கிஷமா நினைச்சு வாழ்க்கைய வந்து சிறப்பா கொண்டு போலாம். ஒருத்தன் இறந்ததுக்கு பின்னாடி இப்ப நம்ம மொபைல்ல கூட வரும். ஆர்ஐபின்னு போடுவோம். ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு போடுவோம். இறந்ததுக்கு பின்னாடி அவங்க வாழ்க்கைய நிம்மதியா வந்து அவங்க இருக்கட்டும் அப்படிங்கிற மாரி நம்ம சொல்றதோட, அவங்க வாழும்போதே வந்து லிவ் இன் பீஸ் அப்படிங்கிற மாரி உயிரோட இருக்கும்போதே அவங்க வாழ்க்கைக்கு நம்மனால முடிஞ்ச அளவு நிம்மதிய குடுக்குற அளவுக்கு ஒரு மகிழ்ச்சிய வந்து அவங்க லைஃப்ல குடுத்தோம் அப்படின்னா, மிகப்பெரிய உதவி. அதோட வேற எதுவும் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லலாம். லைஃப்ல வந்து குதிரை வேகத்துல நம்ம தவறான பாதையில போறதோட, சைக்கிள் வேகத்துல சரியான பாதையில மகிழ்ச்சியா போனாவே, அது ஒரு மிகப்பெரிய காட் கிஃப்ட் அப்படிங்கிற மாரி தான் சொல்லலாம். இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் மகிழ்ச்சிக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா வந்து, ஒரு முட்டை வந்து வெளியில இருந்து உடைஞ்சிருச்சுன்னா, அது வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்லெட்டா கூட போலாம். அதே முட்டை உள்ள இருந்து உடைஞ்சுச்சு அப்படின்னா, அதோட வாழ்க்கை துவங்குதுன்னு அர்த்தம். மகிழ்ச்சியோட ரகசியம் அப்படிங்கிறதும் இதுதான். எப்படின்னா, எப்பொழுதும் உங்களுக்குள்ள தான் அந்த மகிழ்ச்சி இருக்கு. உள்ள தான் இருக்கு. வீணா வந்து வெளியில போயி, நம்ப வெளியில தான் மகிழ்ச்சி இருக்கு அப்படிங்கிற மாரி தேடி தேடி, நம்மளுக்குள்ள அந்த சந்தோஷமான வாழ்க்கைய, மகிழ்ச்சிய வந்து தொலைச்சுர்றோம். நேற்றுங்கிறது வந்து மதில் மேல் பூனை, நாளைங்கிறது வந்து நேற்றுங்கிறது உடைஞ்ச மண்பானை, இன்னை நாளைங்கிறது வந்து மதில் மேல் பூனை. ஆனா இன்னைக்குங்கிறது கையில் உள்ள வீணை மாரி. அந்த மகிழ்ச்சியா அந்த வீணைய மீட்டி, சந்தோஷத்த நம்ம எடுத்து கொண்டு போறது, நம்ம மனதுல தான் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லலாம். ஆ இன்னைக்கு மகிழ்ச்சிக்கான நினைவலைகள். ஏன்னா லைஃப்ல வந்து 1979ஆம் வருடம் பிறந்திருந்து, அதற்கு பின்னாடி ஒவ்வொரு நாளையும் வந்து மகிழ்ச்சியான நாளா மாத்தணும். விடியும் பொழுதே, இப்ப நற்புலரி எப்படி நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளா மாத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட இத உருவாக்கி குடுத்திருக்காங்களோ, அதே மாரியே வந்து ஒவ்வொரு மனிதரும் வந்து தனக்கு கிடைச்ச அந்த உலக வாழ்க்கைய வந்து ரொம்ப மகிழ்ச்சியான, சந்தோஷமா மாத்தி, தனக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் கேட்ச் பண்ணி, ரொம்ப அருமையா, சந்தோஷமா கொண்டு போணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அதே மாரி தான் 1979ல திருச்சி மாவட்டம், அ வையம்பட்டிக்கு பக்கத்துல காந்தி நகர் அப்படிங்கிற ஊர்ல வந்து பிறந்து, இன்னைக்கு வந்து ஒரு சரண்யா ஜுவல்லர்ஸ் அது மாரி ஒரு நிறுவனத்துல இருந்து, ஒரு மகிழ்ச்சியா, சந்தோஷமா பேசுற வாய்ப்பு குடுத்த கடவுளுக்கும், நற்புலரி அமைப்பிற்கும் வந்து மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா, முதல்ல வந்து மைக்க பார்த்தாவே, இல்ல ஒரு பப்ளிக்ல 10 பேத்துக்கு முன்னாடி பேசணும்னாவே வந்து ஒரு ஃபியர்னஸ் அந்த ஒரு கூச்ச சுபாவம் அதெல்லாம் இருக்கும். இதுக்கு வந்து ஒரு 100% வந்து முற்றுப்புள்ளி வச்சு, "உன்னைனாலயும் முடியும்" அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்த ஒரு தளம் வந்து, நம்ப நற்புலரியோட தளம் அப்படிங்கிறது 100% உண்மை. ஏன்னா வந்து 1/1/2023 2023னாவே நம்மளுக்கு வந்து எனக்கு இண்டிவிஜுவலா பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப சிறப்பான வருடம் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். பல தளங்கள்ல கத்துக்கிட்டு இருந்தப்ப, நம்ப நற்புலரி குமரேசன் சார், அந்த புத்தாண்டு தினத்த வந்து ஒரு மிக சிறந்த நாளா அனைத்து பயிற்சியாளர்களும் பயன்பெறும் வகையில வந்து 1/1/23 அன்னை 2023ல நற்புலரிங்கிற ஒரு இணையவழி பயிற்சிய தொடங்குனாங்க. அந்த தொடங்குன நாள்ல இருந்தே ஒரு மகிழ்ச்சியா ஒவ்வொரு பங்கேற்பாளருக்கும், பயிற்சியாளருக்கும், என்ன போல ஒரு இருக்கிறவங்களுக்கும், அ அடுத்து எப்படி நம்ம பயிற்சிய வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்த வந்து கத்துக் குடுத்த தளம் நற்புலரி அப்படிங்கிறத பெருமையா சொல்லலாம். இந்த 2023லயே வந்து ஒரு 4, 5 நிகழ்வுகள் லைஃப்ல வந்து சொல்ற அளவுக்கு மிகப்பெரியதா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு நற்புலரி, 2வது வந்து அ ஒரு பொதுவான அமைப்புகள்ல வந்து சமுதாய அமைப்புகள்ல வந்து பல அமைப்புகள்ல உறுப்பினரா இருந்திருந்தாலும், ஜேசிஐ ஜூனியர் சேம்பர் இன்டர்நேஷனல்ல 2023 ஜனவரி 1 டே தலைவரா அதுல பதவியேத்து, அ டிசம்பர் முடிய அந்த 1 இயர் வந்து ஒரு சிறப்பான வருடமா 2023 அமைஞ்சுச்சு. பல நல்ல நிகழ்வுகள
சமுதாயத்திற்கு பயன்படுற வகையில வந்து அந்த 1 வருஷம் சிறப்பா பண்ணி, பெங்களூர்ல அ தேசிய தலைவர், ஜேசிஐயோட நேஷனல் பிரசிடென்ட்ட அவார்டு வாங்குனது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இன்னும் மனசுல வந்து நினைவலைகளா ஓடிக்கிட்டு இருக்கு, அப்படிங்கிற மாரி சொல்லலாம். அ ஒரு வையம்பட்டியிலேயே ஒரு வட்டத்துல இருந்து இருக்கிற ஆள, இது மாரி ஒரு அமைப்புகள்ல நல்ல விஷயங்கள்லாம் பண்றது மூலமா, நம்மளும் வந்து வெளியில நம்மள அடையாளப்படுத்த முடியும். நல்ல நட்புகள்லாம் உருவாக்கிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து, அந்த நேஷனல் கான்ஃபரன்ஸ் மாரி பெங்களூர்ல நடந்துச்சு. 5 நாள் ரொம்ப சிறப்பா நடந்துச்சு. அதுல இந்தியா ஃபுல்லா, ஏன் உலகம் ஃபுல்லாவே வந்து நண்பர்கள்லாம் அன்னைக்கு கிடைச்சாங்க. அதுக்கு வந்து இது மாரி ஒரு அமைப்புகள்ல வந்து சார் கேட்கல. மிக சிறப்பு அப்படிங்கிற மாரி சொல்லலாம். அடுத்து வந்து அ சார் உங்க வாய்ஸ் நான் கிளியரா கேட்கல சார். சார் கேக்குதுங்களா? இப்போ கேக்குது சார். ஓகே சார், ஓகே சார். இந்த ஃபோன் கனெக்ட். 1வதுலேருந்து 8வது முடியும். வையம்பட்டி ஒன்றியம், கிராமம் தொப்பாநாயக்கன்பட்டிங்கிற ஒரு கிராமத்துல படிச்சது. அப்போதைக்கு வந்து படிப்புல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுல ஒரு ஆர்வமா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஆரம்ப காலத்துல இருந்தே வந்து ஒரு மனசுல வந்து விதைச்சிருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லலாம். அ படிக்கும்போது வந்து அந்த புத்தகம் இருக்கு அப்படின்னா, புத்தகத்துல உள்ள அனைத்து விஷயங்களையும் வந்து புக்கு ஃபுல்லாவே படிச்சிரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் என்ன அப்படிங்கிற மாரி இருக்கும். அதனாலயே என்னமோ ஆரம்பத்துல இருந்தே வந்து படிப்புலயே வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. அ அடுத்து வந்து அந்த பள்ளி படிப்ப வந்து 9வது முடிச்ச உடனே, 8வது முடிச்ச உடனே 9வது, 10வது வந்து குடும்ப சூழ்நிலை, வறுமை அதெல்லாம் காரணமா வந்து எப்பொழுதும் ஒரு 5 கிலோமீட்டர், எங்க கிராமத்துல இருந்து வையம்பட்டிக்கு வந்து 5 கிலோமீட்டர் நடந்தே தான் வரணும். கையில ஒரு தூக்கு பை, கையில மஞ்ச பையில வச்சுட்டு சாப்பாடு இதோட வந்து வர மாரி இருக்கும். காலையில 8 மணிக்கு ஆரம்பிச்சா 9:15க்கு ஸ்கூலுக்கு வந்துருவோம். அதே மாரி ஈவினிங் வந்து அம் அ 4:30க்கு ஆரம்பிச்சா 5:30, 5:45 ஆயிரும். அது மாரி வந்து லைஃப் வந்து போயிட்டே இருந்துச்சு. அ அப்படி இருக்கும்போது 10த்ல வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குது. 10த்ல ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு வந்து சைக்கிள், நடந்து போவேன்னா, "நீ சைக்கிள்ல போற அளவுக்கு உன்னைய நீ மாத்திக்க" அப்படின்னு சொல்ற மாரி, அ அப்போதைக்கு 10த்ல யூனியன் ஃபர்ஸ்ட் வந்தனால கல்வி அமைச்சர் ரூ. 500 அன்னைக்கு குடுத்தாங்க. அதோட வையம்பட்டி வியாபாரிகள் சங்கம், மத்த கடைகள் தனியா வச்சிருக்கவங்க ஒவ்வொருத்தவங்களுமே ரூ. 101 போட்டு, அவங்க தனியா எனக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் மாரி குடுத்தாங்க. இன்னைக்கு வந்து அந்த வியாபாரிகளோட சேர்ந்து மத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்ற அளவுக்கு அடுத்த ஒரு 6 வருஷத்துலயேன்னு சொல்லலாம். 1994ல இந்த ஹெல்ப்லாம் எனக்கு கிடைச்சது. 2000த்துல இங்க ஜுவல்லரி நான் ஆரம்பிக்கும்போது, அ அ அவங்களோட சேர்ந்து நம்மளும் ஒரு இது மாரி விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான ஒரு மோட்டிவேஷன குடுத்தது அந்த நண்பர்கள் தான். ஏன்னா, அந்த அன்னைக்கு 4 பேர் வந்து அந்த உதவி செய்யணுங்கிறது வந்து நான் 10த் முடிக்கும்போது அவங்கலாம் செஞ்ச விஷயம். நம்மளும் வந்து 4 பேத்துக்கு அம் ஒரு ஆர்வமா சக்சஸ் பண்றவங்களுக்கும் சரி, மத்த ஏழ்மையில இருக்கவங்களுக்கும் உதவி பண்ணிரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்து, இன்னைக்கு முடியுமே ஒரு நல்ல விஷயங்கள்லாம் பண்றதுக்கு, அன்னைக்கு போட்ட அந்த விதை தான் வந்து அப்படிங்கிற மாரி சொல்லலாம். இன்னைக்கு அந்த மத்தவங்களோட சேர்ந்து பயணம் பண்ற அளவுக்கு, ஒரு உதவி செய்ற அளவுக்கு குடுத்த அந்த வாழ்க்கைய குடுத்த கடவுளுக்கு, மகிழ்ச்சியான வாழ்க்கைய குடுத்த கடவுளுக்கு நன்றின்னே சொல்லணும் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். 1986, 8 வயசாலாம் இருக்கும்போது வந்து எல்லாத்துக்குமே இந்த டிவி பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம்லாம் இருக்கும். அப்போதைக்கு வந்து முதன் முதலா நம்ம கிராமத்துல ஒருத்தர் டிவி வாங்குறாங்க, கொஞ்சம் வசதியான வீடு. அ நாங்க அந்த ஒரு எப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து 10 பைசா அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு மேல ஒரு படம் போடுவாங்க வாரத்துக்கு ஒருக்க. அந்த படத்த பார்க்கறதுக்கு ஒரு 50 பேத்துக்கு மட்டும் தான் அவங்க அலோவ் பண்ணுவாங்க. அந்த வீட்ல இருக்கிற இடத்துக்கு அளவுக்கு. எங்களயெல்லாம் விடமாட்டாங்க. நாங்க என்ன பண்ணுவோம் அப்டின்னா, அந்த 10 பைசா குடுத்து பார்க்க முடியாத சூழ்நிலையாவும் இருக்கும். அந்த வீட்டுக்கு பின்னாடி பக்கத்து ஜன்னல் ஓரத்துல காத வச்சு, ஒரு 1 மணி நேரம் அதுல என்ன டிவில ஓடுதுங்கிறத வந்து கதைய கேட்டுட்டு வர்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலைய வந்து அன்னைக்கு கடவுள் குடுத்திருந்தாரு. ஆனா அந்த விஷயம் கூட அந்த
சோத்துக்கு பின்னாடி காத வச்சு கேட்டுக்கிட்டு இருந்த அந்த ஒரு சூழ்நிலை கூட ஒரு மகிழ்ச்சியான ஒரு நினைவுகளா வந்து இன்னைக்கு ஓடி நம்ம வந்து எல்லாம் ஒரு காம்ப்ளிமெண்டா ஒரு ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், மத்த விஷயங்கள் அனைவருக்கும் வந்து டிவிய வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் பிரைஸ்னா வந்து பிரைஸோட சேர்த்து ஒரு டிவியும் வாங்கி குடுத்துருக்கோம் ரொம்ப பேத்துக்கு. ஒரு 15 கபடி போட்டிக்கெல்லாம் வந்து பிரைஸோட சேர்த்து காயின், தங்க காயினோட சேர்த்து அந்த பிரைஸ் இதுக்கு டிவியும் குடுத்துருக்கோம். ஏன்னா ஒரு விஷயம் இல்லாதம்போது, அ அந்த இத யோசிச்சு பார்த்தது, இன்னைக்கு அதையும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்த வந்து உருவாக்கி இருந்துச்சு அப்படிங்கிற மாரி சொல்லலாம். அடுத்து வந்து சின்ன வயசுல இருக்கும்போது, ஒரு எனக்கு ஒரு 9 வயசு இருக்கும். எப்படின்னா, அப்பா வந்து வருட வருடம் வந்து பழனி திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயிலுக்கு வந்து அழைச்சிட்டு போவாங்க. அதுக்காண்டி வந்து கிராமத்துலலாம் சேமிச்சு வைப்பாங்க. இந்த 5 பைசா, 10 பைசா, 20 பைசாலாம் சேர்த்து மொத்தம் சேர்த்து வச்சு, அப்புறம் மொத்தமா மாத்தி கோயிலுக்கு கூட்டிட்டு போவாங்க. இன்னைக்கு மாரி நெனச்ச உடனே அ கேஷ் வந்து ஏடிஎம் கார்டுல கொண்டு போனாவே லட்சக்கணக்குல செலவு பண்ற மாரி ஒரு சூழ்நிலைல, அப்படி இருக்கும்போது வந்து அப்பா சேமிச்சு வச்ச அந்த இத வந்து என்ன பண்ணிட்டோம், நானும் எங்க அண்ணனுக்கும் வந்து ஒரு 2 வயசு தான் வித்தியாசம். ஓன் பிரதர் அவரும் ஜவுளி கடை தான் வச்சிருக்காப்படி. அவரும் நானும் மத்த பசங்களோட என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாத்தோடையும் சேர்ந்து, இந்த கிராமத்துல வந்து ஒரு மரத்துக்கு அடியில என்ன பண்ணேன்னா, ஒரு களிமண்ல வந்து ஒரு கோயில் சின்னதா கோயில் கட்டி, அதுல சாமியெல்லாம் வச்சு, வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து பொங்கல் வச்சு, மத்த அந்த அபிஷேகத்துக்கு வந்து பத்தி, ஊதுபத்தி, சூடம் அது மாரிலாம் தேவைப்படும். அந்த பணத்துல அந்த காசுல இருந்து வாரம் வாரம் வந்து அப்பாவுக்கே தெரியாம அந்த இத சாமிக்கு செய்யணும் அப்படிங்கிறத வந்து சரி ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா கடவுளுக்கு செய்யணும் அப்படிங்கிறத இது பண்ணி, அந்த ஒரு களிமண்ல கட்டி, ஒரு 6 மாசத்துக்கு ஃபுல்லாவே அந்த இதுல இந்த சேமிச்சு வச்சதெல்லாம் வந்து அப்பாட்ட சொல்லாம, எடுத்து அந்த இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு அப்பா வந்து என்ன சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கோம். ஒண்ணும் பணமே காசே சேரல அப்படிங்கிற மாரி சொல்லி, என்னையும் எங்க அண்ணனையும் வச்சு கேட்கும்போது, அப்புறம் இந்த விஷயத்த சொல்லவும், ஆனா அத ஒரு உபதேசமா அன்னைக்கு சொன்னாங்க. பார்த்து வந்து, "அத என்னிட்ட சொல்லிட்டு செஞ்சா சிறப்பா இருக்கும்." அப்படிங்கிற மாரி சொல்லி, அ ஒரு வார்னிங்கா குடுத்தாங்க. அதுக்கு பின்னாடி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், பெரியவங்கள்ட்ட சொல்லிட்டு இது பண்ணணும். ஒரு குடும்பமாவே இருந்தாலும், ஒரு மனைவிட்ட வந்து ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாரி வந்த ஒரு நினைவலைகள, மகிழ்ச்சியான ஒரு விஷயத்த வந்து அப்பாட்ட இருந்து அன்னைக்கு வந்து கத்துக்கிட்டோம். ஏன்னா, அந்த ஒரு 8 வயசு, 9 வயசுல கத்துக்கிட்ட விஷயங்கள், நல்லது செய்ய போனாலும் வந்து, அத நம்ம ஷேர் பண்ணி பண்ணா நல்லா இருக்கும். அத ஒரு தவறான விஷயத்துல போயிறக்கூடாதுங்கிறது வந்து அப்பா அன்னைக்கு சொல்லிக் குடுத்தாங்க. அன்னைக்கு அந்த ஒரு 9 வயசுல எங்க மனசுல வந்த அந்த களிமண்ல கோயில் கட்டி, ஒரு இந்த இந்த குச்சி எல்லாம் இருக்கும். அத வந்து மோல்டிங் இரும்புக்கு பதிலா சின்ன மோல்டு மாரி போட்டு, அது நாங்க ஒரு 5 வருஷம் அத பராமரிச்சு வச்சு, ரொம்ப சிறப்பா பொங்கல்லாம் வச்சு சிறப்பா கொண்டு வந்தோம். அந்த அன்னைக்கு வந்த ஒரு ஞாபகங்கள்லாம் வந்து, அதுக்கு பின்னாடி யார் இன்னைக்கு வந்து ஒரு ஆன்மீக ரீதியாவும் சரி, சமூக சேவையா இருந்தாலும் சரி, என்ன ஒரு ஹெல்ப் அப்படிங்கிற மாரி நம்மள்ட்ட வந்து கேட்டாங்க அப்படின்னா, அத அவங்களுக்கு வந்து நம்ம குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஆரம்பத்துல இருந்தே நம்ம குழந்தைகளுக்கும் அத குடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு நினைவலைகளா வந்து லைஃப்ல வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லலாம். அடுத்து 10த்ல வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தாலும், 11த், 12த் நல்லபடியா போச்சு. +2 முடிச்சோனே வந்து காலேஜ் போயி, அ நல்ல ஒரு பட்டம் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவு. அதுக்கு மேல வந்து ஒரு லைஃப்ல சக்சஸ் பண்ணி, ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும். ஒரு ஆசிரியர் பணிங்கிறது எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்த சின்ன ஒரு வயசுல இருந்தே எனக்கு அந்த எப்ப வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போனேனோ, அதுல இருந்தே வந்து டீச்சர்ஸா போகணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு என் லைஃப்ல. குடும்ப சூழ்நிலை, அ அந்த மகிழ்ச்சிக்கு வந்து கொஞ்சம் தடை போட்டுச்சு அப்படிங்கிற மாரி சொல்லலாம். +2 முடிச்சோனே வந்து பட்டம் வாங்கணும் அப்படிங்கிற கனவு வந்து, அப்பா "இல்ல வேணாம்ப்பா" அப்படிங்கிற மாரி சொல்லிறவும் படிக்க வாய்ப்பு கிடைக்கல. +2 முடிச்சோனே, ஏதோ ஒரு ஜாப் கிடைச்சாலும் பரவால்ல அப்படிங்கிற மாரி வீட்ல இருந்தேன். அப்போதைக்கு வந்து அப்பாவே சொல்லுவாங்க. எப்படின்னா, "இது தண்ட சோறு மாரி வீட்லயே இருக்க" அப்படிங்கிற மாரி அந்த ஒரு 3, 4 மாசம் வந்து திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க சொல்ல சொல்லதான் வந்து ஏன்னா, ஒரு "பட்ட தீட்ட தீட்ட தான் வைரம் ஜொலிக்கும்" அப்படிங்கிற மாரி வந்து எந்த வேலையா இருந்தாலும் பரவால்ல. நம்மளும் இந்த சமுதாயத்துல வந்து நம்பளுக்குன்னு வந்து யாரையும் எதிர்பார்க்காம வாழணும் அப்படிங்கிறத வந்து அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு, லைஃப்ப நல்லா கொண்டு போணும் அப்படிங்கிற மாரி, ஃபர்ஸ்ட்டு என்னோட ப 17 வயசுல வந்து திருப்பூர்ல
பெட்ரோல் பங்க்ல வந்து ஒரு நாளைக்கு ரூ. 10 தினக்கூலி தான். மாசம் ரூ. 300 குடுத்தாங்க. ஒரு 3 மாசம் அங்க இருந்துட்டு, அடுத்து வந்து ஜெம் கட்டிங்ன்னு சொல்லுவாங்க. அது மாரி தான். அப்போதைக்கு தொழில ஒரு 6 மாசம் கத்துக்கிட்டேன். பெட்ரோல் பங்க் முடிச்சோனே ஜெம் கட்டிங். நெக்ஸ்ட் வந்து சரி இது வந்து கண்ணு போயிரும்ப்பா அப்படிங்கிற மாரி ஜெம் கட்டிங் ஃபியூச்சர்ல வந்து இதோட வேல்யூ வந்து குறையும்ப்பா அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஒரு பெயிண்ட் கடையில வந்து ஒரு டீ பாயா ஒரு ஹார்ட்வேர் கடையில வேலைக்கு சேர்ந்து, அங்கேயும் வந்து ஒரு 1 இயருக்கு பக்கமா இருந்திருப்பேன். 97 கடைசியில தான் வந்து எங்க அக்கா வீட்டுக்காரங்க, மாமா மூலமா வந்து மணப்பாறையில ஒரு ஜுவல்லர்ல வேலைக்கு அந்த டீ பாயா தான் அங்கேயும். அங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சுச்சு. நான் அன்னைக்கு முடிவு பண்ணேன். இனிமேல் 18 வயசு ஆயிருச்சு. நம்ம லைஃப்க்கு வந்து என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாரி, எந்த இதுல நம்ம போய் இனிமேல் கால் வச்சாலும், இப்ப பெட்ரோல் பங்க்லயோ, மத்த ஜெம் கட்டிங்கோ, ஹார்ட்வேர் மாரி ஏதோ தொட்டோமா, போனோமா அப்படிங்கிற மாரி இல்லாம, இது லைஃப் லாங் நம்மளுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லா நம்ம எந்த தொழிலுக்கு போனாலும் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து மனசுல கொண்டு போயி, ஒரு மகிழ்ச்சியா எந்த வேலையா இருந்தாலும் செஞ்சு, அதுலருந்து வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லி அங்க போனேன். அ எல்லா பேரும் வந்து இப்ப +2 முடிச்சோனே ஒரு 2, 3 வருஷ கோர்ஸ், 2 வருஷ கோர்ஸ்ன்னு படிக்கணும்னு நெனைப்பாங்க. நான் அங்க போம்போது கூட டீ பாயா போம்போது மனசுல என்ன நெனைச்சேன் அப்டின்னா, இத வந்து ஒரு 2 இயர்ஸ் கோர்ஸா நம்ம நெனைச்சு லைஃப்ல அச்சீவ் பண்ணணும் அப்டிங்கிற மாரி. ஃபர்ஸ்ட் 4 மந்த்ஸ்லயே வந்து ஒவ்வொன்னும் அவங்க எவ்வளோ கிராம் ரேட்டு, எவ்வளோ வேஸ்டேஜ், கோல்டோட தரம் எல்லாத்தையுமே வந்து நானா அ என்னோட இதுல இண்டிவிஜுவலா அத ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து எழுதி வச்சு வீட்டுக்கு போனோனே இப்டி இப்டி குடுத்தாங்க அப்டிங்கிற மாரி பண்ணி, அடுத்த 4 மந்த்ஸ்லயே வந்து தோகைமலைன்னு ஒரு இதுல கரூர் மாவட்டத்துல வந்து எனக்கு ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சு 4 மாசத்துல வந்து ஒரு மேனேஜரா போட்டு, ஸ்டார்ட்டிங்ல ரூ. 500 சம்பளத்துல இருந்தத 4 மாசத்துல 1500 மாத்தி எனக்கு இது பண்ணாங்க. அ அடுத்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வர வர அடுத்து ஒரு விராலிமலையில அங்க புதுக்கோட்டை மாவட்டம். ஃபர்ஸ்ட்டு கரூர் இது திருச்சி மாவட்டத்துல ஜாயின் பண்ணி, கரூர் மாவட்டத்துல இண்டிவிஜுவலா நான் தனியா பாக்குற மாரி மேனேஜரா போட்டு, விராலிமலையிலயும் அதே மாரி ஒரு ஜுவல்லரி இது பண்ணி, ஒரு 2 இயர்ஸ்ல வந்து எனக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைச்சுச்சு. ஒரு நிர்வாகத்த வந்து ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் உன்னையால அப்படிங்கிறது வந்து ஒரு கிராஜுவேட்டா நம்ம படிச்சு பட்டம் வாங்குனா எவ்வளவு தூரம் சாதிக்க முடியுமோ, அந்த அளவுக்கு ஒரு கிராஜுவேட் பெர்சனா 2 இயர்ஸ்ல வந்து என்னோட சொந்த ஊர் வையம்பட்டியிலேயே நினைச்சிருந்தா இன்னைக்கு தோகமலை, விராலிமலை, மணப்பாறை இந்த 3 ஊர்ல கூட நான் ஜுவல்லரி எனக்கு அங்க இருக்கும்போது ஜுவல்லாம் குடுப்பாங்க. அன்னைக்கெல்லாம் வந்து ரேட்லாம் ரொம்ப கம்மி. கிராம் ஒரு பவுனே ரூ. 3000 தான் இருக்கும். வெள்ளி எல்லாம் வந்து கிராம் வந்து மொத்தத்துக்கே 10 கிராம் ரூ. 80 ரூ. 70 அப்படிதான் இருக்கும். வியாபாரிகள் என் மேல உள்ள நம்பிக்கையில அவங்களே வந்து எனக்கு இன்வெஸ்ட்மென்ட் குடுத்தாங்க. ஆனா நான் சூஸ் பண்ணது வந்து நம்ம பிறந்த ஊர்ல, நம்ம இந்த ஏரியாவுல வந்து நம்ம சைன் பண்ணணும். தொழில்ங்கிறது வந்து வருமானத்துக்கு மட்டும் இல்ல. நம்மனால வந்து மத்தவங்களுக்கும் அது ஒரு ஹெல்ப்பா இருக்கணும். நம்மனால என்னென்ன நல்ல விஷயங்கள் பண்ண முடியுமோ பண்ணணும்னு சொல்ட்டு 2000த்துல வந்து ஜுவல்லரி ஆரம்பிச்சேன். அத ஒரு சர்வீஸா மட்டும் பண்ணாம, அத ஒரு சோசியல் சர்வீஸா மக்களுக்கும் அந்த இது நல்லா போகணும். பிளஸ் வந்து அதே நான் தான் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படிங்கிற மாரி சொல்ற மாரி, அந்த தொழில் மூலமா மத்த பல அமைப்புகள்ல வந்து சேர்ந்து, நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் குடுக்கணும் இந்த சமுதாயத்துக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்தோம். ஸோ வந்து 1/9/2000 இது வந்து என்னோட வாழ்க்கையில பொற்காலம்னு சொல்லலாம். பொன்னையும் கையில குடுத்து, அ மக்களுக்கு வந்து நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து 2 விஷயத்தையும் வந்து தொழில்லயும் சரி, சமுதாயத்திலயும் ஒரு உயர்ந்த நிலைமைக்கு வர்றதுக்கு, நான் இருக்க இந்த தொழிலும் சரி, அம் இந்த வையமட்டியும் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாடல் சப்போர்ட்டா இருந்து, ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா இருந்துச்சு அப்படிங்கிற மாரி சொல்லலாம். அதுக்கு பின்னாடி அ 2000த்துல ஜுவல்லரி ஆரம்பிச்சோன்னே, 2004ல ஜேசிஐ அமைப்புல சேர்ந்தேன். அடுத்து வந்து 2007ல லயன்ஸ்ல எல்லாத்துலயுமே பிரசிடென்ட் அளவுக்கு என்னோட எஃபோர்ட்ட குடுத்து உயர்ந்த நிலைமைக்கு வந்துச்சு. அடுத்து ரோட்டரிலயும் வந்து 2022ல சேர்ந்தோம். ஏன்னா எல்லாத்துலயுமே வந்து நல்ல நண்பர்களோட சேர்ந்து பழகணும். நம்மனால முடிஞ்சத செய்யணும் அப்படிங்கிற மாரி, ஒவ்வொரு விஷயமும் வந்து எனக்கு அந்த ஒரு சமுதாய அமைப்புகள்லாம் சேர்ந்து நல்லது பண்றதுக்கு, அ ஒரு மகிழ்ச்சியா நம்மள கொண்டு போறதுக்கு, தொழில தாண்டி எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வந்தோம். 2024ல எங்க ஃபேமிலி இது வந்து ஃபர்ஸ்ட்டு 96ல அண்ணன் ஜுவல்லரி ஆரம்பிச்சாப்படி. அ சாரி 96ல ஜவுளி கடை ஆரம்பிச்சாப்படி அண்ணன். ஜுவல்லரி வந்து என்னைய வச்சு தான் இங்க ஃபீல்டு.
அடுத்து நம்மளும் ஒரு ஜவுளி கடை போடணும் அப்படிங்கிற மாதிரி 2024 ஸ்ரீ காவியா சில்க்ஸ்னு ஒரு ஜவுளி கடை போட்டோம். என்னோட வருஷத்துல உலக வாழ்க்கையில 2008 அப்படிங்கிறது வந்து ஒரு மிகச்சிறந்த வருடமா கொண்டு போலாம். எப்படின்னா, நம்மளோட மனித வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆகுறதுக்கு வந்து 99% குடும்பம் ரொம்ப முக்கியம். அந்த குடும்பத்துல வந்து எனக்கு வாழ்க்கை துணையா 2008ல அ தோகைமலையில கரூர் மாவட்டத்துல வரமேசரின்னு ஒரு இல்ல துணையா வந்து எனக்கு கிடைச்சது. என் மாமனார் வந்து நான் அப்படியே ஓரளவு வந்து 2008ல ஓரளவு நல்ல வெல் செட்டில்ட் ஆயாச்சு. இண்டிவிஜுவலா வந்து எந்த ஒரு சப்போர்ட் இல்லாம 2000த்துல அந்த வியாபாரிகள் குடுத்த அந்த கடனையும் திருப்பி கட்டி, அ எனக்குன்னு சொல்லி ஒரு வெல் செட்டில்டா கொண்டு வந்தேன் அந்த 8 வருஷத்துல. மாமனார் வந்து "என்ன எதிர்பார்க்குறீங்க?" அப்படின்னு கேட்டாங்க. "உங்க பொண்ணே வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் தாங்க, சொத்து தாங்க. நீங்க எதுவும் குடுக்க வேணாம்." அப்படிங்கிற மாரி சொன்னேன். இருந்தாலும் அவங்க செய்யற விஷயங்கள்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. நானும் ஒரு பெரிய லெவல்ல அவங்களுக்கு நம்ம சேர்த்து வச்சதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தானே அப்படிங்கிற மாரி அவங்கள்ட்ட ஃபுல்லா இது பண்ணி 2008ல பிப்ரவரி 10ஆம் தேதி மேரேஜ் நடந்தது. அதே மாரி வந்து ஒரு எனக்குன்னு ஒரு அப்பா ஸ்தானமா இந்த உலகத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பதவி அப்டின்னா வந்து, ஒரு சாதாரண மனிதன வந்து ஒரு தந்தை அப்படிங்கிற ஸ்தானத்த வந்து 2008ல அம் அக்டோபர் 19ஆம் தேதி காவிய ஸ்ரீஜா மூலமா எனக்கு கிடைச்சது. இந்த 2008 வந்து ரொம்ப ஒரு நல்ல வருடம். காலம் ஃபுல்லா வந்து சந்தோஷத்துக்கான வருடம் அப்படிங்கிறது மனைவி மூலமாவும், என் மகன் மூலமாவும் எனக்கு அமைஞ்சுச்சு. அடுத்து 2012ல லித்தீஷ்ன்னு சொல்லி பையன். அ அவன் தம்பி பிறந்ததுக்கு பின்னாடி இன்னும் எங்களோட மனமும் சரி, வளர்ச்சியும் சரி அதிகமாயிட்டே இருந்துச்சு. ஏன்னா, இந்த உலக வாழ்க்கையில வந்து நம்ம ஆரம்பத்துல இருந்து முடிவுக்குள்ள நம்ம என்னென்ன விஷயங்கள் ஏன்னா எத்தனையோ 6 அறிவுள்ள நம்ம மனிதர்களுக்கு வந்து பிறவிகள்ங்கிறது எவ்வளவோ இருக்கு. ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவுன்னு. நம்மளுக்கு இந்த ஜென்மத்துல 6 அறிவ குடுத்து ஒரு மனித பிறவியா படைச்சு, ஒரு சிறப்பான வாழ்க்கைய குடுத்த கடவுளுக்கு, நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாரி ஃபேமிலியோடவே ஷேர் பண்ணி, என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒவ்வொன்னையும் சூப்பரா பண்ணணும். ஏன்னா என்னென்ன அடுத்து என்ன கொண்டு போகணும், நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படிங்கிற மாரி நம்மளோட தேடல் வந்து பணம் மட்டும் அப்படிங்கிற மாரி இல்லாம, அந்த பணத்த தாண்டி நம்மளுக்கு பெரிய லைஃப் இருக்கு. இந்த நம்ம இருக்கும் வரை நம்மனால என்னென்ன விஷயங்கள வந்து மகிழ்ச்சியா கொண்டு போகணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப சிறப்பா ஒவ்வொரு செகண்டும் யோசிச்சுட்டு இருக்கோம். அ இன்னைக்கு சூழ்நிலைக்கு வந்து அ எப்படின்னா நம்ம வந்து பேசின சொற்கள இப்ப மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு வந்து, இப்ப நம்ம வார்த்தைகள்ங்கிறத வந்து திருப்பி பெற முடியாது. எனவே நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முறை இல்ல 2 தடவ 2 தடவ யோசிச்சுட்டு பேசணும் அப்படிங்கிற மாரி நம்ம முடிவு பண்ணோம்னா, ஒவ்வொரு செயலும் வந்து மகிழ்ச்சியான செயலா அமையும் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். அ இன்னைக்கு உலகத்துல வந்து எத்தனையோ நாடுகள் இருக்கலாம். ஆனா பின்லாந்த வந்து நம்ம குறிப்பா சொல்றோம். எப்படின்னா, இது ரொம்ப மகிழ்ச்சியான நாடு அப்படிங்கிற மாரி சொல்லி. தொடர்ந்து 8 வருஷமா வந்து பின்லாந்து வந்து ஒரு ஆய்வறிக்கையில அ மகிழ்ச்சியான நாடு அப்படிங்கிறத வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாரின்னா, அவங்களுக்குள்ள சமுதாய மக்களுக்குள்ள அந்த போட்டி, பொறாமை இருக்காது அதிகம். 2வது வந்து கல்வி, சுகாதாரம், அந்த வேலைவாய்ப்பு, மத்த சமூக நலத்திட்டம் எல்லாத்துலயுமே வந்து கவர்மெண்ட் வந்து அதிக முதலீடு பண்ணுதுங்க. அதே மாரி இப்ப இங்க ஒவ்வொரு நாடுகள்ல இருக்க மாரி ஒருத்தருக்கு 10,000 சம்பளம், ஒருத்தருக்கு 1,00,000 அது மாரி வந்து கிரேடு மாரி அங்க இல்லாம, அந்த குறைந்தபட்ச வேரியேஷன் தான் அவங்களுக்குள்ள வருமானம் இருக்கும். ஒருத்தர் ரூ. 1,00,000னா ஒருத்தர் 1,10 ஒருத்தர் 90,000 அப்படிங்கும்போது, அந்த வாழ்வாதாரம் அவங்களுக்குள்ள வாழ்க்கை முறை வந்து ரொம்ப பெரிய மாறுதலெல்லாம் இருக்காது. அதே மாரி இந்த வாழ்க்கைய வந்து எதுக்காண்டி வந்திருக்கோம் அப்படிங்கிறத உணர்ந்து வாழ்றாங்க. ஊழல்ங்கிறதுனா என்னான்னு தெரியாத அளவுக்கு, ஏன்னா ஒருத்தர ஏமாத்தி பொழைக்கணும், அ அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மைண்ட்ல அவங்க கொண்டு மாட்டாங்க, பின்லாந்து மக்கள். அ எல்லாமே சமமா நினைக்கும்போது, அந்த இடத்துல மகிழ்ச்சிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லலாம். அதே லைன்ல இப்ப பின்லாந்து ஃபர்ஸ்ட்னா டென்மார்க்கு, சுவிட்சர்லாந்து, ஐஸ்லாந்து, நெதர்லாந்து இவங்கலாம் வந்து ஒரு மாடல் ஹேப்பியா இருக்கிறதுக்கு வந்து ஒரு மாடல் பெர்சனா இருக்காங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவிலயும் எவ்வளவோ கொட்டி கிடக்கு. அங்க உள்ளதோட வந்து ரொம்ப ரொம்ப விஷயங்கள் வந்து நம்ம இந்தியாவிலயும் ரொம்ப கொட்டி கிடக்கு. ஒவ்வொரு மனிதனும் நம்ம இந்த வாழ்க்கை எதுக்காண்டி நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறத உணர்ந்தாவே வந்து,
ரொம்ப சிறப்பா நம்ம கொண்டு போலாம் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். இன்னைக்கு மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு எவ்வளோ நம்ம இந்த இயற்கையே போதும். நம்ம இப்ப இன்னைக்கு மன அமைதி இல்லாம இருந்துச்சு அப்படின்னா, ஒரு மலையோரம் போயி, ஒரு நம்மளுக்கு கிடைச்ச அந்த ஒரு இயற்கைய ரசிச்சா போதும். அப்புறம் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணாவும் அது மூலமா மகிழ்ச்சி கிடைக்குது. ஒரு சந்தோஷமா நம்ம எப்பொழுதும் ஒரு ஸ்மைலிங் பெர்சனா புன்னகையோட இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது. நம்ம குழந்தைகள்ட்ட வந்து எவ்வளோ ஒரு மன அமைதி இல்லாம இருந்தாலும், நம்ம குழந்தைகள்ட்ட பக்கத்துல ஒரு 10 நிமிஷம் அவங்களோட ஷேர் பண்ணா, அதோட ஒரு பெரிய மகிழ்ச்சி இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்ல. அதே மாரி மத்தவங்கள வந்து குடுக்கும்போது நம்மளுக்கும் அது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். அதே மாரி வந்து விட்டுக் கொடுத்தல் அப்படிங்கிறது. விட்டுக் கொடுக்கும்போது வந்து நம்மளுக்கு அது பின்னாடியும் அது ரிட்டர்னா நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு மன அமைதி இல்ல அப்படின்னா வந்து ஒரு அவங்கவங்க சமூகம் சார்ந்த ஒரு இறை பக்தியில போய் அமைதியா இருக்கலாம். அதே மாரி வந்து ஸ்போர்ட்ஸ் நம்ம ஹெல்த்தும் நம்ம சரி பண்ணிக்கிட்டு, அந்த ஸ்போர்ட்ஸ்ல வந்து நம்ம ஆர்வமா இருந்தோம் அப்படின்னா, அது நம்மளுக்கு ரொம்ப ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். ஸ்போர்ட்ஸ்ன்னு ஞாபகம் வருது. இந்த விளையாட்டு அப்படிங்கிறம்போது நினைவலைகள் வந்து 2022ல எனக்கு பொதுவா கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு, ஹாக்கி மத்த எல்லாமே நல்லா பிடிக்கும். விளையாடுறது கிரிக்கெட்டு தான் விளையாடுவோம். ஆனா மத்த இது வந்து இதுல டிவில பார்க்கறது அந்த இத வச்சு ரொம்ப சின்ன வயசுல இருந்தே நல்ல ஒரு ஆர்வம். 2022ல அர்ஜென்டினானா ரொம்ப பிடிக்கும். அர்ஜென்டினா வந்து லயனல் மெஸ்ஸி வந்து என்னோட சூப்பர் ஹீரோ அப்படிங்கிற மாரி சொல்லலாம். அவரு வந்து ரொம்ப அதுக்கு முன்னாடி 2018ல அவருனால கப்பு வாங்க முடியல. 2022ல பிரான்ஸோட வந்து கத்தார்ல ஃபுட்பால் நடந்துச்சு. ரொம்ப அந்த ஒரு 1 மாசமும் வந்து அவரோட விளையாட்ட பார்த்து அர்ஜென்டினா கப்பு வாங்கணும் அப்படிங்கிற மாரி இது பண்ணி, டிசம்பர் 18ஆம் தேதி அந்த ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சு. 4க்கு 2ன்னு கோல் அடிச்சு அ மெஸ்ஸி வந்து சக்சஸ் பண்ணாரு. அது இன்னும் வந்து ஒரு மகிழ்ச்சியா வந்து ஏன்னா விளையாட்டுங்கிறது மத்த எல்லா விஷயமுமே விளையாட்டா பார்த்தாலே இது. நம்ம அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு இதா எடுத்து கொண்டு போயிடணும். வெற்றி, தோல்வி அப்படிங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில கிடைக்கிற மாரி தான். நம்ம பார்க்குற டீம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத விட வந்து, அந்த இடத்த மகிழ்ச்சியா நம்ம உள்வாங்கி கொண்டு வந்துட்டாவே மிக சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். இன்னைக்கு வந்து நம்மளுக்கு மட்டும் தான் மகிழ்ச்சி அப்படிங்கிறது இல்ல. எல்லா உயிரினங்களுக்கும் வந்து மகிழ்ச்சி இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லலாம். இன்னைக்கு வர்ஜீனியால வந்து ரிச்மண்ட் யுனிவர்சிட்டி அவங்க வந்து அந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன ரிசர்ச் பண்ணாங்க அப்படின்னா, அந்த எலிகளுக்கு இப்ப நம்ம கார்ல போனோம்னா, ரைடு பண்ணா நம்மளுக்கு சந்தோஷம் குடுக்குற மாரி, எலிகளுக்கு வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. எப்படின்னா, பிளாஸ்டிக்ல வந்து ஒரு கார் தயார் பண்ணி சின்னதா, அந்த எலிய வந்து அந்த காருக்குள்ள உட்கார வச்சு, அ டிரைவ் பண்ண சொல்றாங்க. பட்டன அமுத்துனோனே, அதுக்கு சீட் பெல்ட் போட்டு போம்போது, ஃபர்ஸ்ட் அதுக்கு அந்த ஒரு ஃபியர்னஸ் இருந்துச்சு. அப்புறம் திருப்பி அந்த எலிகள்லாம் என்ன பண்ணிருக்கு, அ அந்த திருப்பி அந்த பிளாஸ்டிக் கார பார்க்கும்போதே அதுகளுக்கு மகிழ்ச்சியில வந்து துள்ள ஆரம்பிக்குங்களாம். அந்த ஒரு ஒரு 4 தடவ அதுல போனோனே. அப்படிங்கிற மாரி வந்து, அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது வந்து, நம்மளா பார்த்து உருவாக்கும்போது, மனித பிறவி மட்டும் இல்ல, எல்லா உயிர்களுக்குமே வந்து அது இருக்கு. எலிகளுக்கு வந்து அந்த பிளாஸ்டிக் கார பார்க்கும்போதே ஒரு சந்தோஷம் வந்து வந்துச்சு, அப்படிங்கிற மாரி ஆராய்ச்சி பண்ணி, மகிழ்ச்சிங்கிறது வந்து மிக சிறப்பான வாழ்க்கைக்கு தேவையானது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதே மாரி வந்து கலிபோர்னியால பெர்க்லி பல்கலைக்கழகத்துல வந்து ஐரிஸ் மேஸ் அப்படிங்கிற ஒரு மனோ தத்துவ நிபுணர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம வாழ்க்கைய வந்து மகிழ்ச்சியா கொண்டு போகும்போது, நம்மளோட தோற்றமும் சரி, மனது இளமையா இருக்கிறது மட்டும் இல்லாம, நம்ம தோற்றமும் இளமையா இருக்கும். அடுத்து வந்து நம்மளோட ஆயுளே வந்து 10% அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறத வந்து ஒரு சர்ச் பண்ணி அவங்க குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லைஃப்ல வந்து மகிழ்ச்சிக்கான 1008 விஷயங்கள் வந்து கொட்டி கிடக்கு இந்த உலக வாழ்க்கையில. மகிழ்ச்சிங்கிறது வந்து நம்ம கையில வச்சிருக்க மணி பர்ஸ் மாரி. எப்படின்னா, அதுல சில்லறைய வந்து போட்டு கனமா கொண்டு போகாம, அ எல்லாத்துக்கும் 500 நோட்டு ரொம்ப பிடிக்கும். அது மாரி வந்து லேசா ரூ. 500 நோட்டு மாரி மனச லேசா வச்சு, மகிழ்ச்சியா கொண்டு போனோம்னா, அந்த கனமான வாழ்க்கை இல்லாம மகிழ்ச்சியான வாழ்க்கைய சிறப்பா நம்ம கொண்டு போ முடியும். ஏன்னா இந்த உலகத்த வந்து சுத்தி பார்க்க வந்த ஒரு டூரிஸ்ட் இதுதான் நம்பலாம். ஒரு சுற்றுலா பயணிகள் மாரி, இந்த பயணத்த வந்து மகிழ்ச்சியான பயணமா மாத்தி, சிறப்பா கொண்டு போகணும் அப்படின்னு கேட்டுட்டு, என்னோட இந்த லைஃப் மெமரீஸையும் வந்து ஷேர் பண்ணிக்க வாய்ப்பு குடுத்த மகிழ்ச்சிக்கான நினைவலைகள் மூலம் ஷேர் பண்ண வாய்ப்பு குடுத்த நற்புலரிக்கும் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க் யூ நற்புலரி டீம்ஸ். நன்றி. தேங்க் யூ சார்.
தேங்க்யூ செந்தில் சார். மகிழ்ச்சிக்கான நினைவலைகள் அப்படின்னு ஒண்ணு மகிழ்ச்சியா எப்படி நம்ம இருக்கிறதுன்ற வரைக்கும் நீங்க சொல்லி முடிச்சிருக்கிறீங்க. நம்ம ஒரு உலகுக்கு ஒரு டூர் தான் வந்திருக்கிறோம். அந்த டூரை வந்து வி ஷுட் என்ஜாய் அப்படின்னு சொன்ன விஷயம் வந்து ரொம்ப அருமையான ஒரு டேக் ஹோம் மெசேஜா எடுத்துக்கிறேன். அழகா சொல்லி பொறுக்கிட்டே இருக்கிறாரு. சொல்லி பொறுக்கவே நேரம் சரியா இருக்கு. எப்ப நான் குளிர் காயாது. அது மாதிரிதான் பல பேர் வந்து தொழிலை நோக்கி ஓடிட்டே இருக்கிறோம். பணம் சம்பாதிச்சுட்டே இருக்கிறோம். பட் வந்து எப்ப அதை என்ஜாய் பண்றோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. அது மாதிரி ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு போடுறோம். லிவ் இன் பீஸா இருக்கணும் இல்லையா? அப்படின்னு சொன்ன விஷயம். அது மாதிரி பல தகவல்கள் நீங்க சிறு வயதுல இருந்து 10வது படிக்கும்போது முதல் மதிப்பெண் எடுத்தது, அதுக்கான பரிசுகள் பல வாங்கினது, அந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்களை எங்கள்கிட்ட ஷேர் பண்ணி எங்களெல்லாம் மகிழ்ச்சி கடல்ல ஆழ்த்திக்கிறீங்க அப்படின்னு சொன்னா மிகையாகாது. அருமையான ஒரு பகிர்வு சார். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஃபார் யுவர் ப்ரெசன்டேஷன். இவ்வளவு உங்களுடைய மகிழ்ச்சிக்கான நினைவுகளை எங்கள் கூட பகிர்ந்து கொண்டு எங்களையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தினதுக்கு ரொம்ப நன்றி. இன்று பிறந்த நாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் நபர்கள் நம்ம தளத்தில் இருந்தால் அன்வைட் பண்ணி பேசலாம். அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். உலகில் உள்ள பிறந்த நாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் அனைவருக்கும் நம்ம நற்புலர் குடும்பம் சார்பாக ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து, பிள்ளை பேர் வேண்டுவோர் அந்த வரம் வேண்டியும், உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் உடல் நலம் மனநலம் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்ற வாழ்த்துக்களும் பிரார்த்தனையும் தெரிவித்து ஃபீட்பேக் செஷனில் நுழைவோம். யாராவது வாழ்த்துக்கள் இருக்கா? பிறந்த நாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள்? ஓகே, இல்ல அருணகிரி சார், உங்க ஃபீட்பேக் கொடுங்க சார். வெங்கட்ராமன் சார். இன்று வந்து அருணகிரி சார் ஒரு ப்ரிவிலேஜ். இன்று நவம்பர் 26. இந்த நாள்ல தான் நம்ம இன்னைக்கு அமைதியா இருக்கோம். ஆனா மும்பை மாநகரத்துல உங்களுக்கு தெரியும், ஒரு கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி சில தீவிரவாதிகள் வந்து எத்தனையோ பேரை கொலை பண்ணாங்க. அதுல ஒருத்தர் வந்து தன்னுடைய புல்லட்டை தாங்கி அஜ்மல் கசாப் அப்படின்றவரை பிடிச்ச ஒரு தீவிரவாதியை பிடிச்சாரு. அவரோட இன்னைக்கு இறந்த நாள். அவருக்கு வந்து நம்ம வந்து நம்மளோட பிரார்த்தனையில அவரோட குடும்பம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குவோம்னு சொல்லி வச்சுக்கிறேன் சார். நன்றி சார். கண்டிப்பாக நம்மளுடைய உயிர்காக்கிறதுக்காக அவர் இருந்தவருடைய இன்றைக்கு நினைவு நாள். அவருக்கு அவரை நினைவு கூறுவோம் இந்த நாளில். ஃபீட்பேக் செஷன் அருணகிரி சார். நன்றி சார். குட் மார்னிங் நட்புலரே. குட் மார்னிங் செந்தில் சார். ஸோ செந்தில் சார் வந்து வையம்பட்டியிலிருந்து பின்லாண்டு சர்வதேச அளவில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வள்ளுவன் மகிழ்ச்சிக்கான ஆடி காரில் போகலனாலும் பரவாயில்ல, ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருக்கணும், குதிரை வேகத்தில் போகிறத விட சைக்கிள் வேகத்தில் போனாலும் மகிழ்ச்சியோடு போகணும். தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களும் சமூகத்தில் இப்போ இருக்கிற நிலைமைக்கு அவருடைய இளமை காலத்தில் அந்த வார்த்தைகள், தந்தையோடைய வார்த்தைகள், அதெல்லாம் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு ஸோ எப்படி மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றத வந்து ரொம்ப சிறப்பாக அவரோட உரையினாலே வந்து ஒரு உலகளவியல கவர் பண்ணியிருக்கோம். நிறைய கண்டென்ட் இருக்கும். சிறப்பான அந்த உரை சார். வாழ்த்துக்கள். நன்றி. ஹேவ் எ நைஸ் டே ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ அருணகிரி சார். அதே மாதிரி அவர் சொன்ன விஷயத்துல கடின உழைப்பு இருந்தா கண்டிப்பா நம்ம நினைச்சதை அச்சீவ் பண்ணலான்ற ஒரு விஷயம் அவருடைய பேச்சில் தென்பட்டது. சரவணன் சார், உங்க ஃபீட்பேக் கொடுங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சார். ரொம்ப அருமையா மகிழ்ச்சிக்கான நினைவலைகள்ல சொந்த அனுபவத்தை நிறைய சொன்னீங்க சார். அதே மாதிரி நான் நீங்க பிரைஸ் பெற்று அதே மாதிரி பின்னாளில் எல்லாருக்கும் பிரைஸ் வழங்கிட்டு இருக்கேன். டிவி பார்த்தது, இது மாதிரி டிவி வழங்கினேன் அப்படின்னு நிறைய தகவல்கள் சொன்னீங்க. அந்த ஸ்போர்ட்ஸை பத்தி நிறைய சொன்னீங்க சார். உடல் ஆரோக்கியத்தை பத்தி சொன்னீங்க. ரொம்ப அருமையா இருந்தது சார். வாழ்த்துக்கள் சார். சார் வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ ஷார்ட் அண்ட் ஸ்வீட் சார். வெங்கட்ராமன் சார். வணக்கம். நட்புலரி சார். நமக்கு எப்பவுமே ரொம்ப அருமையான இது வந்து நம்மளுடைய இளமை காலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சின்ன வயசுல அது ரொம்ப அழகா நினைவு கூர்ந்தீங்க. அதுல வந்து எவ்வளவு கடினமான நாட்களாக இருந்தாலும் எதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம எப்படி நம்ம
வெளியில வரலாம் அப்படின்ற அந்த சூட்சமத்தை இன்னைக்கு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றத தெரிஞ்சு நமக்கு வயதானால் வயது ஒரு தடை இல்லை, அதை சாதிக்க முடியும் அப்படின்றத இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் சார். அதை விட முக்கியமா ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டா, எந்த இடத்துல நம்ம நிக்கிறோமோ அந்த இடத்துக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்து இல்லையா, அது ஒரு ராணுவ வீரனுக்கு உண்டான தன்னுடைய தாய்நாட்டுக்கு செய்யக்கூடிய ஒரு கடமையா தான் நான் பாக்குறேன் சார். ஏன்னா நாம மட்டும் நல்லா இருந்தா போறது, நம்ம இருக்கிற இடமும் நம்ம சுத்தி இருக்க மக்களும் நல்லா இருக்கணும்ன்ற நினைப்பு வந்தாலே பாதியிலே எல்லாருமே ராணுவ வீரர்களுக்கு சமமானவர்கள். அது வீராங்கனைகள் வீரர்கள் எல்லாரையும் சேர்த்து ஒருமுகமா சொல்லுவோம். அதை இன்னைக்கு ஒரு ராணுவ வீரன் நீங்க செஞ்சிருக்கீங்க, மகிழ்ச்சியாகவும் உள்ளத்துக்கு இல்ல குதூகலமாவும் இருக்கு சார். ரொம்ப நன்றி சார், வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ வெங்கட்ராமன் சார், உங்களுடைய ஷேரிங்க்கு. ஜெகநாத் சார், நீங்க பேசுங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். திரு செந்தில் அவர்கள் வணக்கம். அவரோட வாழ்க்கை வரலாறு நல்லா சிறப்பா சொன்னாங்க. 17 வயசுல பட்டப்படிப்பு படிக்கணும்னு நினைச்சது ஏதோ சூழ்நிலை காரணமாக பெட்ரோல் பங்க்கு அப்புறம் ஜெம் கட்டிங்ல எல்லாம் போயிட்டு ஒரு பட்டை தீட்டப்பட்ட வைரமா மாறி இருக்காருன்றது நல்லா தெரியாது. அதாவது இது கிட்டத்தட்ட அவர் சொன்னதெல்லாம் பார்த்தா அவருக்கு என்ன பரிசுகள் கிடைச்சதோ, அவர் படிக்கிற காலத்துல அவருக்கு கிடைத்த பரிசுகளை எல்லாம் அவரே திரும்ப மற்றவர்களுக்கு பரிசா கொடுக்கறதுக்கு அவர் நினைச்சது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அது கிட்டத்தட்ட ஒரு சினிமாலெல்லாம் காமிக்கிற மாதிரி அவரோட வளர்ச்சி அபரிமிதமானதா இருந்திருக்கு. அந்த மாதிரி தான் சொல்லணும். அவரு 6 மாசம் 3 மாசம் 4 மாசத்துல ஒரு எரண்ட் பாயா சேர்ந்துட்டு அதுல இருந்து மேனேஜரா மாறுறதுன்றது அது எப்படி நடக்கும்னே நம்மளால எதிர்பார்க்க முடியல. அதாவது ஒரு நிறுவனத்துல அந்த நிறுவனத்தை சார்ந்தவர்கள் மற்றவர்களை எப்படி கவனிக்கிறாங்கன்றது அவரோட வளர்ச்சியில தெரியுது. ஏன்னா ஒருத்தர் டீபாயா தான் ஜெயந்தாருன்றவரை 4 மாசத்துல 5 மாசத்துல மேனேஜர் ஆக்குறாங்கன்னா அவர் அந்த வேலையை செய்துகிட்டே அவர் அந்த துறையில மற்ற வேலைகளை எப்படி செய்திருப்பாருன்றத உணர முடிகிறது. அவர் மற்ற விஷயங்கள் சொன்னது எல்லாமே மகிழ்ச்சிக்கான அவர் எல்லாத்தையும் அவருடைய எல்லா கஷ்டங்களையுமே மகிழ்ச்சியா மாத்திக்கிட்டது தெரிய வருது. அவர் அப்படியே ஒவ்வொரு நிகழ்வா சொன்னாரு. கல்யாணம் ஆனது, முதல் குழந்தை, 2வது குழந்தை பிறந்தது, அடுத்த நகைக்கடையில இருந்து துணிக்கடை ஆரம்பிச்சது, எல்லாமே அவருடைய வாழ்க்கை சிறப்பா முன்னேறி இருக்கிறது நல்லா பார்க்க முடிஞ்சது. இன்னும் பல சாதனைகளை செய்ய வேண்டும் என்று இறைவனை வேண்டி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஜெகநாத் சார், அருமையான ஒரு அப்சர்வேட் ஃபீட்பேக். தேங்க்யூ. தாமோதரன் சார், உங்க ஃபீட்பேக். நற்பொழுதுக்கு இனிய மகிழ்ச்சியான காலை வணக்கம். செந்தில் சார் உடனே சிறப்பு வாய்ந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்றால், துள்ளி பொறுக்குபவன் எப்பொழுது குளிர் காய்வது என்ற ஒரு தத்துவத்தை நமக்கெல்லாம் விதைத்திருக்கின்றார் மனதில் என்றால், அவருடைய சிறப்பு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது என்று அவரை கூறியிருப்பது மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. முட்டை வெளியிலிருந்து உடைத்தால் அது நமக்கு உணவாகும், உள்ளிருந்து உடைத்தால் அந்த முட்டையின் வாழ்க்கை ஆரம்பிக்கின்றது என்ற ஒரு கருத்தை மிக தெளிவாக விளக்கமாகவும் கூறியிருக்கின்றார் என்றால், அவருடைய நினைவலைகள் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. 1979 பிறந்த அவர் இன்றைய மகிழ்ச்சியாக வாழ்கின்றார் என்றால், அவருடைய எண்ணத்தின் நினைவலைகள் எந்த அளவுக்கு அவர் வளர்த்து கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. ஒரு வீட்டில் சுவற்று ஓரமாக இருந்து டிவியை பார்க்கும் நிலையில் இருந்த அவர் இப்பொழுது டிவியை பரிசளிக்கும் நிலையில் உயர்ந்திருக்கின்றார் என்றால், அவர் மனதில் எந்த அளவுக்கு அவர் வாழ்க்கையை பற்றி உயர்ந்த எண்ணத்தில் அவர் இருந்திருக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் ஒரு ஸ்கூலுக்கு 2-3 ஸ்கூலுக்கு நாங்கள் எங்கள் லைன்ஸ் கிளப்பில் நாங்கள் டிவி கொடுத்துருக்கோம். அப்படி என்றால் நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு டிவி வீட்டில் வாங்குவதற்கு எவ்வளவுக்கு போராட்டங்கள், எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவித்து இருக்கின்றோம் என்பதை
அதை டிவியில் நாம் கொடுக்கும் பொழுது தான் தெரிகின்றது அதனுடைய மகிழ்ச்சியான ஒரு நினைவலைகளை பற்றி நாம் நினைத்து பார்க்கும் பொழுது. ஒரு ஜுவல்லரி ஆரம்பித்து பட்டை தீட்டிய வைரம் போல் அவர் அந்த தொழிலை செய்து கொண்டு சரண்யா ஜுவல்லரிஸ் என்ற பெயரை வைத்து எல்லோரும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும் இந்த நினைவலைகளை பகிர்ந்து கொண்ட நற்புலரியில் அவர் மனமான வாழ்த்தி அவர் என்றென்றும் வாழ்க்கையில் இன்னும் உயர வேண்டும் என்று வாழ்த்தி, இரு பிள்ளைகளும் இரு கண்களைப் போல் கண்கள் எப்பொழுதுமே தண்ணீர் வரக்கூடாது.